என் பேர் ஆனந்த். இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்ததான் நான். கவிஞர் சினேகன் அவர் வந்து கமல் கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து கொச்சையாக ஏதோ மனைவி அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப இழிவாக பேசியிருந்திருக்காங்க. நாங்கள் வந்து அவர் பாடலுக்கு தான் அடிமை. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் அடிமை கிடையாது. இதை வந்து நான் வந்து விக்ரம் ரசிகனாக தளபதி தொண்டனாக நான் பேசியிருக்கேன். இப்போ வெளியில் உள்ள விமர்சனத்துக்கு ஒன்று கூட பதில் சொல்லலையே அப்படின்னு தொண்டர்கள்லாம் இப்போ கேட்பாங்க. அதே நீங்கள் எதுவும் இப்போ பார்க்கலையா அப்படி கேட்குறேன். வெளியில் புரிஞ்சு தொண்டர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இந்த விவகாரம் சம்மந்தமாக. தலைவர் இன்னைக்கு பேசுவாப்புல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒன்றுமே பேசலையா அதை பற்றி? இங்கே நடந்த பிரச்சனைனா விவசாயத்தை மட்டும் தான் பேசினாங்க. இது வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், அவ்வளோதான். இதில் வந்து குடும்ப பிரச்சனை அவருடைய தனிப்பட்ட விஷயம் பேசுறது தளபதி வரல. இது வந்து தஞ்சை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்க தலைவர் தளபதி வந்திருக்கிறார். இங்கே எங்களை பற்றியும் கழகத்தை பற்றியும் இங்கே சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் மட்டும்தான் தளபதி பேசுவார். இது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பேசுவதற்கான இடத்திற்காக அவர் வரவில்லை. நிறைய வாக்குறுதி டெல்டாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. குறிப்பாக வந்து இந்த டிஎன்சியில் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு நெல் போடுவாங்க. அந்த இது எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன் போக்குவரத்துலாம் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கும், அது நமக்கே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ரேஷன் கடையில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசியை தவிர்த்து மற்ற பொருட்கள் அனைத்துமே பாக்கெட்டு. அதே போல் வெயிட் போடுறவங்க நமக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா விற்பனையாளர்கள். அது லேடிஸு, ஜென்ஸ் வாங்குறாங்கன்னா ஜென்ஸு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். லஞ்சத்தை ஒழிப்புன்றது தலைவருடைய ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழியாக இருக்குது. ஆனால் அதை நிச்சயமாக ட்ரை பண்ணால் ஒழிச்சிடலான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு தலைவர். ஆமாம். SW ஃபெலிக்ஸ், கும்பகோணம்.